எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிசி ஒரு நியூ ஒர்க் பர்மிட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா நியூ இனோவேஷன் ஸ்ட்ரீம் ஒர்க் பர்மிட் அப்படின்னு அந்த பேர் சொல்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நோ எல்எம்ஐ ரிக்வயர்ட் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்எம்ஐயே தேவை கிடையாது. இந்த ஒர்க் பர்மிட் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா எல்எம்ஐயே தேவை கிடையாது. ஒன்லி தட் நீங்கள் ஒரே ஒரு ஆஃபர் மட்டும் வாங்கிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த ஒர்க் பர்மிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஒர்க் பர்மிட். அதுதான் அந்த ஐஆர்சிசி ரீசெண்ட் அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிகிரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஐஆர்சிசி ஒரு நியூ ஒர்க் பர்மிட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் அவங்க இனோவேஷன் ஸ்ட்ரீம் ஒர்க் பர்மிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வழியில் இந்த ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஹைபர் க்ரோத் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளோபல் ஹைபர் க்ரோத் ப்ராஜெக்ட் அது வழியாக இந்த ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ண முடியுங்கிறாங்க. இந்த குளோபல் ஹைபர் க்ரோத் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் 8 கம்பெனியோட ஐஆர்சிசியும் சரி கெனடியன் கவர்மெண்ட்டும் சரி ரெண்டுமே அவங்க ரெண்டு பேருமே இந்த குளோபல் ஹைபர் க்ரோத் ப்ராஜெக்டோட டைப் வச்சதுனால இந்த 8 கம்பெனிக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் வருதோ அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்மளும் அதாவது எம்ப்ளாயுமே நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணணும், உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும், கிடைச்சோன்னா அவங்க ஜாப் ஆஃபர் உங்களுக்கு கொடுத்தோன்னா இந்த ஜாப் ஆஃபருக்கு ஐஆர்சிசி கண்டிப்பாக ஒர்க் பர்மிட் அப்ரூவ் பண்ணுவோம். இது எங்கேருந்து வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐஆர்சிசி அவங்க எங்கே இந்த இனோவேஷன் ஜாப் ஸ்பெசிஃபிக் ஒர்க் பர்மிட் எங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இந்த வெப்சைட் போனவங்க பார்த்தீங்கன்னா இனோவேஷன் ஸ்ட்ரீம் எம்ப்ளாயர் ஸ்பெசிஃபிக் ஒர்க் பர்மிட்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டோட ப்ராசஸிங் ஃபீ $155 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபீன்னு சில இருக்கும். அது எம்ப்ளாயரோட கம்ப்ளைண்ட்ஸ் ஃபீ. அதை நீங்கள் அதை பற்றி நீங்கள் கேர் பண்ண தேவை கிடையாது. ஒன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் வந்துருச்சுன்னா அது எம்ப்ளாயர் பே பண்ணிப்பாங்க ஃபுல்லாக. அவங்களோட என்னென்ன ப்ராசஸிங் ஃபீஸ் அவங்களுக்கு தனி ஃபீ இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸ் ஃபீ. அதை அவங்க பே பண்ணிப்பாங்க. இந்த $155 நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் நம்ம கையிலேருந்து. இது வெறும் ப்ராசஸிங் ஃபீ நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய ஃபீ. ஒன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடச்சிச்சு, நீங்கள் இந்த ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த $155 நம்ம பே பண்ண வேண்டி இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு கன்சல்டன்ட்டுக்கு போகலாம், இல்லைனா ஒரு அட்வொகேட் வச்சு இந்த ஒர்க் பர்மிட்டை நான் அப்ளை பண்ணுறேன், இல்லை ஒரு கன்சல்டன்ட் மூலமாக நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா அந்த கன்சல்டன்ட்ஸ் அவங்க தனி ஒரு ஃபீ கொடுப்பாங்க. அது இது ஆட் ஆகாது. அது தனி ஃபீ. அதுவும் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நீங்கள் $155 பே பண்ணால் போதுமானது அப்படின்னு கிளியராக இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயி ஸ்பெசிஃபிக் ஒர்க் பர்மிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயி ஸ்பெசிஃபிக் ஒர்க் பர்மிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எம்ப்ளாயர் உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் சப்போஸ் அந்த எம்ப்ளாயருக்கு ரிக்வயர்மெண்ட் ஜாவா ஜேடி டெவலப்பராக இருக்கலாம், இல்லை டெவ்ஆப்ஸில் இருக்கலாம், இல்லை ஆட்டோமேஷன்ஸில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஜாப் ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட் அந்த எம்ப்ளாயர் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பெனி ஒரு ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு தான் அவங்கள செலக்ட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட்டுக்கு தான் ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாயர் ஸ்பெசிஃபிக் ஒர்க் பர்மிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா க்ளோஸ்ட் ஒர்க் பர்மிட்னு சொல்லுவாங்க. அது ஓப்பன் ஒர்க் பர்மிட் கிடையாது. அது க்ளோஸ்ட் ஒர்க் பர்மிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயருக்குள்ள தான், அந்த எம்ப்ளாயர் கிட்டக்க மட்டும்தான், அதாவது எம்ப்ளாயருக்கு கூட மட்டும்தான் அவங்களால ஒர்க் பண்ண முடியுமே தவிர வேற எம்ப்ளாயருக்கு ஒர்க் பண்ண முடியாது. அதாவது வேற ஒரு கம்பெனிக்கு உங்களால் இந்த ஒர்க் பர்மிட்டை வச்சு வேற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஜம்ப் பண்ண முடியவே முடியாது. வேற கம்பெனிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோஸ் ஒர்க் பர்மிட் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ் ஒர்க் பர்மிட்னா நீங்கள் அதே ஆர்கனைசேஷன் அவங்க கூட தான் ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் வேற ஒரு கம்பெனிக்கு நான் ஜம்ப் பண்ணணும், நீங்கள் கனடா வந்துட்டீங்க, அந்த கம்பெனி மூலமாக கனடா வந்துட்டீங்க, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நீங்கள் இன்னொரு நல்ல பேக்கேஜில் வேற கம்பெனியில் வேலை கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு திருப்பியும் புதுசாக ஒரு ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணணும். கரண்ட் ஒர்க் பர்மிட்டில் அந்த கம்பெனிக்கு உங்களால் மாற முடியாது. ஏன்னா அது க்ளோஸ்ட் ஒர்க் பர்மிட்.
நீங்கள் புதுசாக ஒரு ஒர்க் பர்மிட்டை வந்து அப்ளை பண்ணணும். அது வந்து எல்லாமே எக்ஸம்டாகவும் இருக்கலாம், இல்லை எல்லாமே இல்லாத, அதாவது எல்லாமே வித்தவுட் எக்ஸம்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கிடைக்குதோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஜாப் ஆஃபர் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு ஒர்க் பர்மிட்டை க்ரியேட் பண்ணி, அதாவது அவங்க எம்ப்ளாயரே புதுசாக உங்களுக்கு ஒரு ஒர்க் பர்மிட் க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாபை சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும், உங்களால் ஜாப் மாற முடியும் வேறு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு. இந்த க்ளோஸ் ஒர்க் பெர்மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்பௌஸுக்குமே வந்து ஓப்பன் ஒர்க் பெர்மிட் தராங்க. நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போதே உங்கள் ஸ்பௌஸுக்கும் நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கிளியராக ஓப்பன் ஒர்க் பெர்மிட் தரேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஒர்க் பெர்மிட்னா அவங்க எந்த கம்பெனியில் வேணால் எந்த ஆர்கனைசேஷனில் வேணால் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அவங்க எந்த ஸ்ட்ரீமில் இருந்தால் கூட, அதாவது அவங்க எந்த டெக்னாலஜிஸில் இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த டெக்னாலஜிஸுக்கு வர பார்க்கலாம். இல்லை அந்த டெக்னாலஜிஸ் தவிர அவங்க வேறு ஏதாவது ஃபீல்டில் போய் மாறி ஒர்க் பண்ணால் கூட அந்த மாறி ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஓப்பன் ஒர்க் பெர்மிட் தராங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் ஹைபர் க்ரோத் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் போகும். இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளோபல் ஹைபர் க்ரோத் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே 8 கம்பெனி நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 8 கம்பெனிஸ்க்கு தான் வந்து கனடா கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது இவங்களை வந்து டைப் வச்சுருக்காங்க. இப்போது இந்த கனடா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 கம்பெனிஸ்க்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து புதுசாக நிறையா ரிக்குவயர்மெண்ட்ஸ் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கனடா கவர்மெண்ட்டில் சொல்கிறதுனால கனடா கவர்மெண்ட் வந்து இவங்களை ப்ரமோட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது 8 கம்பெனியுமே அவங்க கனடா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஆளை எடுத்துக்கோங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்சது ஒர்க் பெர்மிட் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி இந்த 8 கம்பெனியுமே அவங்க குளோபலாக வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ண நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கனடா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த 8 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் என்ன மெயினாக சொல்லியிருக்காங்கன்னா, இது ரிக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறத கிளியராக நான் அடிக்கடி சொல்கிறது ரிக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிக். இந்த கம்பெனிக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க ஜாப் ஆஃபர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் பெர்மிட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கனடா கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா இங்கே அபவுட் த ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது, இதை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது எப்படி ஒர்க் ஆகும் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் த ஒர்க் பெர்மிட், அதாவது இந்த ஒர்க் பெர்மிட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒர்க் பெர்மிட் வந்து ஸ்பெசிஃபிக் ஒர்க் பெர்மிட், அதாவது இந்த ஜாப் ஸ்பெசிஃபிக் ஒர்க் பெர்மிட்னு கிளியராக இங்கே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $230 வந்து எம்ப்ளாயர் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே $230 வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃபீ வந்து எம்ப்ளாயர் பே பண்ணிடுவாங்க, நீங்கள் பே பண்ண தேவையில்லை, இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. அபவுட் த ஒர்க் பெர்மிட் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு தடவை போய் கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிளியராக இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிய வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஆஃபருக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹூ கேன் அப்ளை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஒர்க் பெர்மிட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஹூ கேன் அப்ளை அப்படின்னு இருக்குது. இந்த ஹூ கேன் அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இந்த ஜாப் ஆஃபருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0, 1, 2 or 3ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கனடாவில் வந்து ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் என்ஓசி கோடுன்னு ஒன்று இருக்கும், அதாவது நாக் கோடும்பாங்க. அந்த நாக் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3ல் இந்த கோடில் நீங்கள் டேரில் இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் எலிஜிபிள். நீங்கள் இதில் டேரில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த என்ஓசி கோட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி சப்போஸ் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க, உங்களோட என்ன ஜாப் ஸ்பெசிஃபிக் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. சப்போஸ் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டைப் பண்ணிவிட்டு இங்கே சர்ச்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க வந்து கீழே வந்து என்ன நாக்கோடில் நீங்கள் வந்து வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 00 டயரில் வருது, இதுவுமே எலிஜிபிள் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2ல் வருது, அதுவுமே எலிஜிபிள் தான். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கோ ஜாப் ஸ்பெசிஃபிக்கோ அதை இங்கே வந்து போட்டு பார்த்துக்கோங்க நீங்கள் அந்த டேரில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாக்கோடு வந்து நம்ம சர்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம், நம்ம ப்ரொஃபைல் எப்படி வந்து உங்களுக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஹைபர் க்ரோத் ப்ராஜெக்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேஜ் போய்க்கோங்க. இந்த பேஜ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 8 கம்பெனி வந்து டைப் வச்சுருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துகிட்டு போகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்,
இப்போது இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே வருதா லேர்ன் மோர் அபவுட் ஏடிஏ அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இது இப்போ அவங்களோட வெப்சைட் போயிடுச்சு. அவங்களோட வெப்சைட் போயிட்டு கீழே வந்து ஃபூட்டரில் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும், அதாவது கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துக்கு வந்தோன்னே நீங்கள் வந்து இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வியூ ஓப்பன் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இங்கே என்னெல்லாம் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கனடா, ரிமோட் கனடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சொல்யூஷன்ஸ் கன்சல்டன்ட் வாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை போய் இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை ஒரு தடவை படித்து பார்த்துட்டு இங்கே அப்ளை நவுன்னு கொடுங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும்னா அதோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்கு அந்த ரிக்குவயர்மெண்ட் மேட்ச் ஆகிடுச்சுன்னா அப்போது நீங்கள் ஈஸியாக இது மாதிரி அப்ளை பண்ண முடியும். இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும், இந்த ஜாபெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். அதனால் இந்த 8 கம்பெனிஸ்க்கு நீங்கள் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் மேட்ச் ஆகும்போது ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வருமா வராதாங்கிறத எப்படி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ரிக்குவயர்மெண்ட் பார்த்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பாக அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகிருக்கணும். சப்போஸ் அவங்க ஏதாவது ஸ்கில் செட்ஸ் எல்லாம் அதை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்கில் செட்லாம் கண்டிப்பாக உங்களோட ப்ரொஃபைலில் இருக்கணும். அதாவது உங்களோட ரெஸ்யூமில் அந்த ப்ரொஃபைலில் கிளியராக அந்த ஸ்கில் செட்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வரும். ஏன்னா இதில் வந்து காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா இது வேர்ல்டு வைடு, எங்கேருந்து வேணால் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். கனடாவில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம், வெளிநாட்டிலேருந்து யார் வேணால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு காம்படிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைலை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரிக்குவயர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அந்த ரிக்குவயர்மெண்ட்டில் என்னெல்லாம் ஸ்கில் செட்ஸ் இருக்கோ அந்த ஸ்கில் செட்லாம் உங்கள் ப்ரொஃபைலில் கிளியராக மேப் பண்ணி மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கண்டிப்பாக வரும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் ஃபியூச்சர் இன்ஃபர்மேஷன் வீடியோவோ இல்லை இமிக்ரேஷன் நியூஸோ மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ for watching.